10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்கும் பணி இன்னும் தொடங்கவில்லை என்று சென்னை கோட்டரபுரத்தில் நடைபெறும் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் தேர்வுகள் துறை இயக்குநர் சசிகலா பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை கோட்டரபுரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் கல்வி அதிகாரிகளுடனான ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அப்போது பேசிய தமிழ்நாடு தேர்வுகள் துறை இயக்குநர் சசிகலா அவர்கள் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்கக்கூடிய பணிகள் தற்போது வரை தொடங்கவில்லை என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் மாணவர்களுடைய தகவல்களை துல்லியமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ள பிறந்த தேதியை உறுதி செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும், மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் போது அவர்களின் விவரங்களை சரி செய்து விட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பள்ளியை விட்டு மாணவர் சென்றதன் பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட அந்த மதிப்பெண் சான்றிதழில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்வதில் சிரமங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்கக்கூடிய பணி இன்னும் தொடங்கவில்லை எனவும், அதற்கு காரணமாக சிலவற்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பீடு செய்வதற்கான விண்ணப்பங்களை செலுத்தியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் முடிந்ததன் பிறகாக மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்துக் கொண்டு மாணவர்கள் கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளலாம் எனவும், அதன் பிறகு அவர்களுடைய அசல் மதிப்பெண் சான்றிதழை கொடுத்து கல்வியில் தொடர்ந்து அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.